அனைவருக்கும் வணக்கம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது பாரத பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிச்சிடணும், அவர் இனிமேல் மீண்டும் பிரதமராக கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சதி நடக்கிறது இப்பொழுது அம்பலமாகி இருக்குது நண்பர்களே. குறிப்பாக மோடிக்கு எதிராக பல வெளிநாடுகள் தான் இந்த சதியை செஞ்சு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. திரு மோடி அவர்களை வீழ்த்துவதற்காக எந்தெந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யுது, திரு மோடி அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சதி செய்து அவங்க வெற்றி பெறுவாங்களா, இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ளுது, மோடி அவர்களுடைய அரசாங்கம் இதை எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வென்று பிரதமராக, இந்திய பிரதமராக பதவியேற்பாரு அப்படின்னு இந்தியாவில் நடந்து வருகிற அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்லுகிற இந்த வேளையில் இது இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் வயிற்றுல புளிய கரைச்சதோ இல்லையோ தெரியல, ஆனால் பல வெளிநாடுகளுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட பல நாடுகளும் எப்படியாவது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த எலெக்ஷனை தோத்தரணும் அப்படின்னு தங்களால் என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ, சதி வேலைகளை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வர்றாங்க. மேற்கத்திய நாடுகள் நேரடியாக பெரிய அளவில் நம்ம நாட்டு ஜனநாயக ப்ராசஸில் அவங்களால இன்வால்வ் பண்ணி நம்ம ஊர் கட்சிகளை மாதிரி கள்ள ஓட்டு போடுறதோ அல்லது டைம் முடிஞ்ச பிறகு நிறையா ஓட்டு விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தாங்களே உட்காந்து நச்சுன்னு ஓட்டு குத்தலாம், மிஷினில் ஓட்டை குத்தி விட்டு நிறையா ஓட்டு தங்க கட்சி விழுந்துடுச்சு அப்படின்லாம் சதி பண்ணி பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிக்கலாம் அப்படின்னு பலவிதமான திட்டங்களை போட்டு இவங்கெல்லாம் வேற லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மேற்கத்திய நாடுகளோ அவங்க வேற லெவல், அவங்க இந்த கட்சிகள் மாதிரி டைரக்டாக இங்கே இறங்கி வேலை செய்ய முடியாது. மீறி போனால் என்ன, இந்த கட்சிகள் சிலவற்றிற்கு அவங்க ஃபண்டிங் கொடுக்க முடியும், அவ்வளோதான். அதனால் அந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வேற லெவலில் வேலை செய்கிறாங்க. கடந்த சில வாரங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா திரு மோடி அவர்களுக்கு எதிராக, திரு மோடி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, அவருடைய இமேஜை கெடுக்கும் விதமாக பல மேற்கத்திய ஊடகங்கள் மிகப்பெரிய கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊடகங்கள், உலகின் முன்னணி ஊடகங்கள்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவிலேருந்து வெளிவருகிற வாஷிங்டன் டைம்ஸு, நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகள், இங்கிலாந்திலிருந்து வெளிவருகிற த கார்டியன் உள்ளிட்ட பல பத்திரிகைகளும் திரு மோடி அவர்களுக்கு எதிராக சதிவலை பின்னுவது வெளிப்படையாகவே தெரியுது. அந்த பத்திரிகைகள்லாம் வெளிவருகிற கட்டுரைகள் எல்லாமே இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற திரு மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர், இஸ்லாமிய மக்களை பழிவாங்கிறாரு, இந்துத்துவாவை பெரிய அளவில் அதை வளர்த்துவதற்காக மைனாரிட்டிகளை, குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சதி செய்கிறாரு, அவங்களுக்கு எதிராக இவருக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கட்டுரைகளை அந்த பத்திரிகைகளில் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டுரைகள் எல்லாமே எதுல இருந்து வருது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற முன்னணி, உலகின் முன்னணி பத்திரிகைகள் தான். நான் ஏற்கனவே சொன்ன பத்திரிகைகள்லாம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இதில் பல விஷயங்கள் அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னது போல இந்தியாவுடைய பிரதமரும் அவருடைய கட்சியும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பலவிதமான விஷயங்கள், உதாரணத்துக்கு சிஏஏ சட்டத்தை பற்றி கூட இவங்க மிகவும் தவறாக எழுதுறாங்க, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற பார்க்குறோம். இதே போன்ற ஒரு சட்டம் அமெரிக்காலையும் இருக்குது, பலகாலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அங்கேயும் கிறிஸ்தவர்களுக்கு தான் முன்னுரிமையை தவிர பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்றைக்குமே அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இங்கிலாந்துடைய கார்டியன் பத்திரிகையில் சென்ற வாரம் வந்த ஒரு கட்டுரை ஒன்று,
இந்திய அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பழியை, குற்றச்சாட்டை சுமத்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து தன்னுடைய ரா அமைப்பின் மூலமாக வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற சிலரை கொலை செய்யுது, ஆள் வச்சு கொல்லுது, அசாசினேஷன் பண்ணுது அப்படின்னு கார்டியன் வெளிப்படையாகவே எழுதியிருக்குது. இதை வந்து அரசல் புரசலாக பாகிஸ்தானும் அமெரிக்காவும் கனடாவும் ஜெர்மனியும் பேசி வந்த விஷயம்தான். ஆனால் தங்களிடம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்டியன் வந்து தன்னுடைய கட்டுரையில் அதை லிஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அந்த கார்டியன் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய ரா அமைப்பை சேர்ந்த சிலரைவே தாங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய உயர் அதிகாரிகள் சிலரையும் தாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியான தகவல்களை பெற்றோம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் யார்கிட்ட வாங்கினாங்க என்ன ஏதுங்கிற பேரெல்லாம் எதையுமே அவங்க வெளியிடவில்லை. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்தியா வந்து காலம் காலமாகவே அமைதியை விரும்பி வந்த நாடு. வெளிநாடுகளில் சென்று இந்தியா வந்து இந்த மாதிரி அசாசினேஷன் அட்டம்ப்ட், பிறரை கொல்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தது கிடையாது. ஆனால் இந்தியா வந்து 2019ஆம் ஆண்டு இந்தியாவின் மீது பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்த புல்வாமா தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் இந்தியாவில் நடந்தது இல்லையா, அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து எல்லை தாண்டி சென்று இந்த தீவிரவாதிகளை எப்படி நாம் அழிச்சு ஒழிப்பது அப்படின்னு தீவிரமாக ஆலோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த சமயத்தில் தான் சவுதி அரேபியாவில் அந்த நாட்டு பத்திரிகையாளரும் அந்த அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த செயற்பாட்டாளருமான ஜமால் காஷோகி அங்க வந்து கொலை செய்யப்பட்டாரு. சவுதி அரேபிய அரசுக்கு எதிராக இந்த காஷோகி செயல்பட்டு வந்திருக்கிறாரு. அதுல கடுப்பான சவுதி அரேபியன் எம்பாசிக்குள்ள வச்சு இந்த ஜமால் காஷோகிய கொன்னாங்க. இது வந்து உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அமெரிக்கா தான் முதல்ல தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவோ இஸ்ரேலுடைய மொசாடோ அல்லது ரஷ்யாவுடைய கேஜிபியோ இந்த மாதிரியான வேலைகளை சர்வ சாதாரணமாக செய்து வந்தது நடைமுறையிலேயே இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் தான் இருக்கு. அமெரிக்கா வந்து எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் ஒசாமா பின் லாடனை கொல்லலையா, இதுவும் அப்படித்தான். இந்த காஷோகி கொலை சவுதி அரேபியா பண்ணுச்சு இல்லையா, அந்த கொலை நடந்த பிறகுதான், அது வந்து 2018 நடந்திருக்குது. அதற்கு பிறகு 2019 இந்தியாவில் புல்வாமா அட்டாக் நடக்குது. அதற்கு பிறகுதான் இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆபீஸ்லேயே ஒரு டிஸ்கஷனை மேற்கொண்டதாக சொல்லப்படுது. பிரதமருடைய அலுவலகத்தில் நடந்த அந்த ஆலோசனையில் என்ன பேசியிருக்கிறாங்க, சவுதி அரேபியா வந்து இந்த மாதிரி வச்சு தனக்கு தேவையில்லாத ஆட்களை கொல்லும்போது நாம் ஏன் கொல்லக்கூடாது? இத்தனை ஆண்டுகளாக பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்குள்ள அனுப்பி இந்தியாவில் இத்தனை தீவிரவாத செயல்களை செய்துக்கிட்டு வருது. நாம் ஏன் எப்போதுமே டிஃபென்சிவ்லேயே இருக்கணும், நாம் ஏன் போய் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்குது. அதற்கு பிறகு இந்திய அரசுடைய ஒப்புதல் இதற்கு கிடைத்ததாகவும், அதற்கு பிறகு இந்தியாவுடைய வெளிநாட்டு உளவு அமைப்பான ரா அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை அழைத்து இதற்கான உத்தரவுகளை இந்திய அரசாங்கம் கொடுத்ததாகவும் இந்த ரா அதிகாரிகளே சொன்னதாக கார்டியன் பத்திரிகை சொல்லுது. அதற்கு பிறகு இந்த ரா வந்து என்ன தந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக இந்திய அதிகாரிகள் போய் இந்த வேலைகளை செய்யாம அந்தந்த நாட்டில் இருக்கிற அந்த லோக்கல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களைவே பயன்படுத்தி இந்த எதிரிகளை கொல்றது, முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிற இந்த தீவிரவாதிகளை கொல்லுவதுன்னு முடிவு செய்ததாகவும், அதற்கு ஏற்றார் போல அவங்க பாகிஸ்தானில் தான் முதல் வேலைகளை தங்களுடைய வேலைகளை தொடங்கியதாகவும் 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 பேரை இந்திய உளவுத்துறை அங்கே சுட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லி வருது. இது எல்லாமே வந்து இந்திய அரசாங்கம் சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக அதை மீறி இதை செய்திருக்குது அப்படின்னு தான் இந்தியாவின் மீது குற்றச்சாட்டை எழுப்பி இருக்குது கார்டியன் பத்திரிகை. இதற்கு இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலை சொல்லலை. அப்படின்னாலுமே கூட சில பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமயத்தில்
ஏற்கனவே கனடா வந்து இதே பிரச்சனை தான் சொல்லிச்சு இந்தியா மேலே, அமெரிக்கா வந்து இதே பிரச்சனையை சொல்லியிருக்குது இந்தியா மேலே, இப்பொழுது இங்கிலாந்தும் இதை பேச தொடங்குது. இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் பேசுறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவங்க நாட்டு மக்களின் கண்ணில், அதாவது நம்ம மக்களுடைய கண்ணில் அவரை தரம் தாழ்த்தி காட்டாது. இதனால அவர் வந்து ஓட்டுக்களை இழக்கப் போவதில்லை, மாறாக பாரத பிரதமரை இந்த மாதிரியான செயல்கள் வந்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஜேம்ஸ் பாண்டாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்திய மக்கள் வந்து இப்படி ஒரு பிரதமர் இருக்கிறாரா, இவ்வளவு ஒரு வலுவான பிரதமர் இந்தியாவுக்கு இருக்கிறாரா, இப்படி போய் பாகிஸ்தானுக்குள்ள பூந்து ஆள் வச்சு கொள்ற அளவுக்கு, தீவிரவாதிகளை கொள்ற அளவுக்கு பாரத பிரதமர் இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் நம்முடைய ஜேம்ஸ் பாண்டு, அவருக்கு தான் நாமெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வாங்க அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே நடக்கிற விஷயம் நல்லது தானே. இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுற தீவிரவாதிகள் எங்க இருந்தாலும் அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்களே. அப்படிப்பட்ட விஷ கிருமிகள் தான் அவை அப்படிங்கிறத நாம் அனைவருமே ஒப்புக்கொள்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் சதி செய்து பாரத பிரதமரை வீழ்த்த முடியும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் போடுகிற கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.